அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நந்தினி கிச்சனில் ஜனனிக்காக ஜூஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நந்தினி சொல்கிறாங்க, ஜனனி இந்த வீட்டை விட்டு போனால் நல்லா தான் இருக்கும், ஆனால் அவங்க தான் விட மாட்டாங்க, நம்ம தான் இந்த வீட்லேயே இருந்து கஷ்டப்படுறோம், ஜனனியாவது வெளியே போய் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கதிர் பேசுனதை நினச்சி ஜனனி ரொம்பவே கஷ்டப்படுவா, நான் அந்த ஜூஸை கொடுத்துட்டு அவகிட்ட போய் 4 வார்த்தை பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அங்கே போனால் ஜனனிக்கிட்ட பேச விடாமல் விசாலாட்சி தடுக்கிறாங்க. அந்த இடத்துல நந்தினிக்கும் விசாலாட்சிக்கும் சண்டை நடக்குது. அப்போ நந்தினி சொல்கிறாங்க, நீ இந்த ஜூஸை வாங்கி குடிக்கலனா உனக்கு எனக்கும் பேச்சு இல்லை, இனிமேல் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஜனனி அந்த ஜூஸை வாங்கி குடிக்க போகிறாங்க. அப்போ விசாலாட்சி வந்து ஜனனியை தடுக்கிறாங்க. இப்போ நந்தினி கேட்குறாங்க, ஏன் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு விசாலாட்சி, உன் புருஷன் சொன்ன மாதிரி எதாவது நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நந்தினி கேட்குறாங்க, நான் ஏதாவது இதில் கலந்து கொடுத்துட்டேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா கதிர் வந்து வீட்டில் சத்தம் போடுறாரு. அப்போ விசாலாட்சி சொல்கிறாங்க, ஜனனியும் சக்தியும் தனியாக வீடு பார்த்துட்டாங்க, அவங்க சீக்கிரமாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கதிர் வந்து சீக்கிரமாக கிளம்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட ராவணன் ஜனனி எப்படியாவது கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு. இந்த டைமில் ஜனனியை கொலை பண்ணால் அந்த பழி கதிர் மேலே தான் போவோம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதே சமயத்தில் ரேணுகாவும் ஈஸ்வரியும் போய் ஜனனிக்கிட்ட பேசுகிறாங்க, கண்டிப்பாக வீட்டை விட்டு போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜனனி சொல்கிறாங்க, எல்லாருக்கும் ஒத்து வராதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா விலகி இருக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ராவணன் ஜனனியை கொலை பண்ண முயற்சி பண்ண போகிறாரா, அதுலேருந்து ஜனனியும் சக்தி எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.